ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். இந்த புதிய நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் பிரவேசிக்கும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்து இந்த நாளையும் கூட நாம் தொடங்கி அவருடைய சமூகத்திலே அவரை நோக்கி பார்த்து இந்த நாளுக்குள்ளாய் நாம் கடந்து செல்லுவதற்கு முன்பதாய் இந்த நாளின் காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய கரத்திலே தேவனுடைய சமூகத்திலே நாம் ஒப்புக் கொடுப்போம் என்று சொன்னால் அவர் நம்மை வழிநடத்த போதுமான தேவனாக இருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் நாம் கூடி வந்து நாம் நம்முடைய வேலைகளுக்கும் நாம் மற்ற காரியங்களுக்கும் செல்லும் பொழுது தேவன் நம்முடைய வார்த்தைகளை நம்முடைய சத்தத்திற்கு அவர் செவி கொடுக்கின்ற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வார்த்தைகளை தேவன் கனப்படுத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். அருமையான தேவச்சனமே, நானும் நீங்களும் அவரை நோக்கி பார்க்கின்ற வேளையிலே ஒரு நாளும் நம்மை புறம்பே தள்ளாத தேவன், நம்மை அரவணைக்கின்றவராய் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கின்ற தேவனாக இருக்கின்றார். இந்த தேவனுக்கு துதியும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட 71வது சங்கீதத்தின் 6வது வசனத்தை வாசிக்கின்றேன். Psalm 71 verse 6. நான் கற்பத்தில் உட்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். நிச்சயமா இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் தாமே நிறைவேறப்பட்டதாய் காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் தேவனை நம்முடைய தேவனாக கொண்டிருக்கின்றபடியினாலே அவர் இப்படியாய் நம்மை கண்டுபிடித்தார், இப்படியாய் நம்மை ஆதரித்தார், இப்படியாக நம்மை வழிநடத்தி வந்தார். நான் கற்பத்தில் உட்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். ஏதோ நான் பிறந்த உடனே என்னை ஆதரித்தவன் தேவன் அல்ல. நான் கற்பத்தில் உட்பவித்தது முதல் அந்த நேரத்திலிருந்து என்னை என் தேவன் ஆதரித்து வருகின்றார். அது மாத்திரமல்லாதபடி என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. இந்த உலகத்தை நான் காணும்படியாய் செய்தவர் நீரே. இப்படிப்பட்ட காரியங்களை செய்கின்றபடினாலே உண்மையே நான் எப்பொழுதும் துதிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நாளின் காலவேளையிலும் கூட இப்படிப்பட்ட தேவனுடைய சமூகத்திலே தான் நானும் நீங்களும் வந்திருக்கின்றோம். எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தேவன் ஆகினாலே இந்த நாளிலும் கூட நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் முன் சென்று நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நடத்த அவர் போதுமானவராய் இருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையின் விசுவாசத்தோடு கூட தானே இந்த நாளுக்குள்ளாய் நாம் கடந்து செல்லுவோமா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.